வணக்கம். சின்னக்குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். கண்டிப்பாக நம்பிக்கையான பிரார்த்தனை, நியாயமான பிரார்த்தனை அனைத்துமே கைகூடும். இன்றைய பதிவில் நாம் நடமாடி கொண்டிருக்கிறோம், பேசுகின்றோம், கை கால் அசைக்கிறோம், சும்மா உட்காந்துட்ருக்கோம். உடல் லேசாக இந்த சமயத்தில் கூட அசைவு கொடுக்குது. கை கால்களை அசைக்கிறோம், கண்ணை சிமிட்டிட்டு இருக்கோம். நம்ம உடல் இருள் நிறைந்ததா, மனம் ஒளியுடையது. உடலால் ஸ்ரீ அன்னையை நினைப்பது ரொம்பவே கஷ்டம். மனதில் ஸ்ரீ அன்னை நினைவை நிலைநிறுத்திய பின் உணர்வை கவனித்தால் உணர்வு ஓயாமல் அசைந்து கொண்டே இருப்பதை காணலாம். விளையாடுற குழந்தையிடம் எதையும் சொல்வது ரொம்பவே சிரமம். விளையாட்டில் கூர்மையாக இருந்து அந்த குழந்தை விளையாட்டில் ஆர்வம் இருக்கும்போது நம்ம எது சொன்னாலும் அந்த குழந்தைக்கு கேட்காது. அதோட மனம் விளையாட்டை நோக்கி இருக்கும். வேகமாக அசையும் உணர்விடம் எதையுமே சொல்லவும் முடியாது. அதை நிறுத்தி ஸ்ரீ அன்னையை நினைக்கும்படி சொல்வது எளிதல்ல. இது எவ்வளவு சிரமம் என அறிய உணர்வையே ஸ்ரீ அன்னையை அழைக்க சொன்னால் அது முடியாது என எளிதில் காணலாம். அது முடிந்தால் சனத்தில் உடல் சக்தியால் நிரம்பும். யானை பலம் வருவது தெரியும். நம்ம உடம்புல ஸ்ரீ அன்னையை நினைச்சிட்டோம்னா நமக்கு புத்துணர்வும் தரும், யானை பலமும் கிடைக்கும். சோர்ந்து ஒரு அன்பர் சோர்ந்து படுத்துக்கிட்டே இருப்பார். எப்போ பார் அவர் என்னன்னா, என்னால் முடியலை, எனக்கு வயதாகி விட்டது, என்னால் முடியலை என்ற வார்த்தையை அவர் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருப்பார். எனக்கு உடம்பு சோர்வாக இருக்கு, என்னால் வேலை செய்ய முடியலன்னு. எப்பவுமே படுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கு அப்படின்ற எண்ணம் அவர் மனதில் ஆழமாக விதைக்கப்பட்டு விட்டது. எப்போ பாரு அவருக்கு அந்த எண்ணத்தினால எப்பவுமே உடம்பு முடியாத மாதிரியே அவர் முகம் மாறியும், எப்பவுமே போய் படுத்துக்கிட்டே இருக்க தோணும், எதுலேயும் விருப்பம் இல்லாமல் இருக்கும். அந்த நிலை மாறணும். அப்போது அந்த நிலை மாறணும்னா அவர் மனசில் இருக்கிற அந்த அழுக்கு விலகணும். நம்மால் முடியும். நாம் காலையில் எழுந்திரிச்சதும் அன்றைய தினத்தை ஸ்ரீ அன்னைக்கு நம்ம சமர்ப்பணம் செய்துவிட்டு எழுந்திருக்கணும். நேற்றைய தினத்துக்கு நன்றி தெரிவிச்சிட்டு எழுந்திருக்கணும். அப்போது அம்மா, இன்றைய தினம் நான் என்னுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். என் உடம்பில் பலத்தை கொடுங்கள், சோர்வை என்னை விட்டு விலகிவிட வேண்டும். நான் புத்துணர்வோட என்னோட வேலைகளை செய்ய நீங்கள் தான் உறுதுணையாக இருந்து அருள் புரிய வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு முடியலன்னு. அந்த உடல் நலம் முடியவில்லை என்ற அந்த அழுக்கு மனதில் நிறைந்து இருப்பதனால் அவங்களுக்கு உண்மையிலே உடம்பு முடியாமல் போயிடுது. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கீங்க. ஒரு டாக்டருக்கு 3 டாக்டர் போனாலும் நல்லா தான் இருக்கீங்க, எந்த நோயும் உங்களுக்கு இல்லை, மனம்தான் காரணம் என்று டாக்டரே சொல்கிறாங்க. ஏன், எதனால்? மனதில் ஏதோ ஒரு நினைவு, மன அழுத்தம், அது உடல் சோர்வை கொண்டு போய் தள்ளும். நாம் மனதில் தெளிவாக இருந்தால், மன அமைதியுடன் இருந்தால் நம் உடல் சக்தி பெறும், பலம் பெறும், நம்மால் வேலை செய்ய முடியும், புத்துணர்வோடு இருக்க முடியும். ஏதோ ஒரு கவலை மனசில் பதிஞ்சிடுதா, அந்த கவலை அவங்கள நோய்க்கு கொண்டு போய் தள்ளிடும். அதனால தான் எப்போவுமே சொல்கிறேன், கவலையை விட்டு விடுங்க, ஸ்ரீ அன்னையிடம் சமர்ப்பணம் செய்து விடுங்க. கவலையை விட்டொழித்து, கவலை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில். வசதியான இருக்கிறவங்க வசதியாக வாழ்கிறாங்கன்ட்டு நம்ம நினைப்போம், ஆனால் அவங்க குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கும், அது வெளி உலகத்துக்கு தெரிவதில்லை. இல்லாதவர்களுக்கு பணப்பிரச்சனை, இருப்பவர்களுக்கு மனப்பிரச்சனை, இதுதான் வித்தியாசம். நமக்கு பணத்தால் கஷ்டம் அப்படின்னும் போது மனசில் சில நேரம் கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் நாம் அதிலிருந்து மீண்டு வர முடியும்.
நம்மளால் நிச்சயமாக பணம் சம்பாதிக்க முடியும் என்ற எண்ணம் விதைத்தால் அது வந்து செடியாக வளர்ந்து பூக்களாக பூத்து மரமாக வளரக்கூட வாய்ப்பு உண்டு. அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் தானே எல்லாமே பிரதிபலிப்பு. பிரபஞ்சம்ன்றது நம்மளுடைய எண்ணங்கள் தான். நம் வாழ்க்கையில் பிரபஞ்சம் எவ்வளவு முக்கியம். பிரபஞ்சம்ன்றது சொல்கிறாங்க, எண்ணங்களின் படிதான் நம் மனம் செல்லும், நம் உடல் செல்லும். அந்த சூழ்நிலையில தான் ஸ்ரீ அன்னையிடம் நாம் எந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணோம்னா நமக்கு அந்த சோர்வு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் நல்லா இருக்கேன், இன்னைக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது, எனக்கு வந்து சோர்வு கிடையாது, எனக்கு மனசில் ஒன்றுமே இல்லை, அமைதியாக இருக்கு, நான் நல்லா இருக்கேன். ஏன்னா ஸ்ரீ அன்னை அந்த இடத்துல நிறைஞ்சு இருக்காங்க உங்கள் மனசில். உங்களுடைய அழைப்பை ஏற்று அவங்க உங்களை பார்த்துக்கிட்டு பாதுகாத்து கொண்டு இருக்கிறார்கள். அதுதான் இந்த பதிவில் சொல்லப்படுகின்றது. ஸ்ரீ அன்னையை அழைக்க சொன்னால் நம்ம மனம் ஏற்காது. விளையாடுற ஏதோ ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்கும் பொழுது இதை செய் என்று நம்ம சொன்னால் யாருடைய மனமும் ஏற்காது. இறைவனின் நினைவுகள், ஸ்ரீ அன்னையின் நினைவுகள் எப்பொழுதும் நம்முடன் நம் இரத்தத்தோடு கலந்திருக்க வேண்டும். ஏன்னா எப்பவுமே வந்து அவங்க நினைவுகளோடு நம்ம இருக்கும் பொழுது நமக்கு முழு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கின்றது. நம்ம சாப்பிடும்போது கையில் அன்னத்தை எடுத்து வைத்து கொண்டே இந்த சாதம் வந்து எனக்கு வந்து குறைவில்லாமல் நிறைவாக கிடைக்க செய்யுங்க மதரம்மா அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செஞ்சு அன்னத்தை சாப்பிட ஆரம்பிங்க. நிச்சயமாக நம்ம வாழ்நாள் முழுவதும் அன்ன தட்டுப்பாடே வராது. அது மட்டும் இல்லை, ஸ்ரீ அன்னை வந்து நம் உடலில் அசைவு நம்முன் எழுவது உடலின் பகுதிகள் வேறு பொருளை தொடு உணர்வு ஏற்பட்டாலும் சட்டம் அதுவே ஆகும். எந்த பொருளை தொட்டாலும் தொடுமுன் அதன் மீது ஸ்ரீ அன்னையின் திரு உருவற்றை காண முடியும். நம்ம வந்து அந்த மாதிரி நினைச்சு அந்த பொருளை தொடும்போது அவங்களோட உருவம் அதில் தெரிவது போல் நம் கற்பனை செய்து கொள்ள வேண்டும். தெரியலையே நினைக்காதீங்க. அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க திரு உருவம் நம் கண்ணுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு செகண்ட் வந்து போவாங்க. காது ஒளியை கேட்டு மனதை அடைவதைப் போல் கண் தான் கண்ட காட்சியை மனதிற்கு எடுத்து செல்வது. கண்ணில் கண்ட காட்சிகள் மனதை தொடும் முன் ஸ்ரீ அன்னை உருவம் மனதில் தொட வேண்டும். அதேபோல் எண்ணத்தை பற்றி முதலில் சொல்லியதால் ஓர் எண்ணம் தோன்றினால் அதை விலக்கி ஸ்ரீ அன்னை நினைவால் அதை மாற்ற முடியும். எண்ணம் தோன்றிய பின் மின்னல் வேகத்தில் மனோவேகத்தில் நகருவதால் தோன்றிய பின் அதை கட்டுப்படுத்துவது இயலாது. எண்ணம் மறைதிற்குரியது, மனதில் தோன்றுகிறது. ஸ்ரீ அன்னை நினைவு ஆன்மாக்குரியது. ஆன்மாவின் எழுவது நம் மனதில் விழிப்பாக இருப்பதால் எண்ணம் தோன்றுகிறது. ஆன்மா எண்ணம் தோன்றும் மனதை விட பெரியது, வலிமையானது. ஆன்மாவின் நாம் விழிப்பாக இருந்தால் மனம் அசைந்து எண்ணம் வரும் முன் ஆன்மா அசைந்து ஸ்ரீ அன்னை நினைவு வரும். இந்த விழிப்பும் ஸ்ரீ அன்னை நினைவுக்கு அவசியம். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீ அன்னை என்னடா ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் பற்றிய வந்து நான் ரொம்ப உருக்கமாக போடுறேன்னா அவங்களால நான் நிறைய எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னா அடித்தளத்தில் இருந்த என்னை மேல் தளத்திற்கு கொண்டு வந்ததே ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தான். நான் ரொம்பவே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பண கஷ்டம் இருந்தது எங்களுக்கு. அதெல்லாம் வித கஷ்டங்களையும் தாண்டி என் கரத்தை பிடித்து ஸ்ரீ அன்னை என்னை மேல் நோக்கி அழைத்து சென்றார். ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா விதத்திலும் கஷ்டங்களை அனுபவித்து அதையெல்லாம் தாண்டி நீ வா, உனக்கு நான் இருக்கிறேன், என் மகளே நீ வா என்று நம் கரம் பிடித்து என்னை அழைத்து சென்ற இப்போ வந்து உறவினர்கள் மதிக்கத்தக்க அளவில் உயர்ந்த நிலைக்கு என்ன ஸ்ரீ அன்னை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் பார்த்து எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. உண்மையா ஸ்ரீ அன்னையை நேசிக்கிறவங்களுக்கு ஆள் மனசுல நம்ம வந்து அவங்கள வச்சிருந்தா நிச்சயமா ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு விஷயமும் அவங்க நடத்தி கொடுப்பாங்க. நான் அனுபவிச்சு சொல்றேன். எல்லா விஷயங்களும்
நம்ம ஏதாவது சாதாரணமாக வேண்டிக்கிட்டா கூட அதை நடத்தி கொடுத்துருவாங்க. அதில் உண்மையும் நியாயமும் இருந்தான். ஒரு உண்மையாக நடந்ததுன்னா, எங்கள் வீட்டில் வந்து பெரிய பல்லி. அது பார்த்தா பயமாக இருக்கும். அவ்வளோ பெரிய குண்டா நல்லா பெரிய பல்லி. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமில் படுக்கை அறையில் உள்ளே வந்து கீழேயும் மேலேயும் ஓடிக்கொண்டே இருந்தது. அது திடீர்னு வந்த வரவு. அதை விரட்டவே எங்களால் முடியவில்லை. தெய்வத்திற்கு இணையாக தான் பல்லியை சொல்றாங்க. பல்லி கண்ணுக்கு தெரியாமல் எங்க வேணா இருந்து இருந்து வாழ்ந்துட்டு போட்டோம். ஆனா, அது நம்ம கால் மிதிப்படுறது, நமக்கு ஒரு வித பயம். அதை எப்படி விரட்டுறதுன்னே தெரியல. விரட்டவும் முடியல. அந்த ரூம்ல படுக்கவும் பயம். வெளியிலே ஹால்ல உட்காந்துக்கிட்டே இருந்து ஸ்ரீ அன்னைய ஒரு கணம் நான் நினைத்து வேண்டிக்கிட்டேன். அந்த பல்லி எங்க வேணா வாழ்ந்துட்டு போட்டும். இருக்கிற வீட்டுல கண்ணுக்கு தெரியாம இருந்துட்டு போட்டும். மதர் எனக்கு அத பார்க்கவே பயமா இருக்கே. மன உளைச்சல் இருக்கே அப்படின்ட்டு நான் பிரார்த்தனை பண்ண அந்த செகண்டே, அந்த பல்லி உட்காந்து அது போற ஒரே இடத்துல உடம்ப மறைச்சிட்டு தலைய மட்டும் நீட்டி பார்த்துட்டு இருந்தது. பல்லி பார்த்தீங்கன்னா, ஓணான் சைஸ்ல நல்ல குண்டா இருந்தது. சின்ன பல்லின்னா நமக்கு பயம் வராது. நான் வேண்டின மறுகணமே அந்த பல்லி அமைதியாக வந்து வெளியே வந்து ஹாலில் வந்து அது கிச்சன் ரூமுக்கு அப்படியே போயிடுது. உடனே நான் ஸ்ரீ அன்னை, ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி எதற்கு இது சின்ன விஷயமோ, பெரிய விஷயமோ, நம்ம சின்னதா வேண்டுனா கூட ஸ்ரீ அன்னை அதை நடத்தி கொடுப்பாங்கன்றத தான் நான் இந்த பதிவில் பதிவிட விரும்புகிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.